ஒரு சிறிய கிராமத்தில் பல மதங்களும் பல மொழிகளும் சேர்ந்த மக்கள் வாழ்ந்தனர். அந்த கிராமத்தின் பெயர் ஆனந்தபுரம். ஒரு நாள் பெரிய வெள்ளம் வந்து வீடுகளை சேதப்படுத்தியது. அப்போது அனைவரும் தங்களின் வேறுபாடுகளை மறந்து ஒன்றிணைந்தனர். விவசாயி தனது உணவை பகிர்ந்தார். ஆசிரியர் குழந்தைகளை பாதுகாப்பாக சேர்த்தார். இளைஞர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். பெண்கள் சேர்ந்து உணவு சமைத்து அனைவருக்கும் வழங்கினர். சில நாட்களில் கிராமம் மீண்டும் எழுந்தது. அந்த அனுபவம் அனைவருக்கும் ஒரு பாடமாக இருந்தது. ஒற்றுமை இருந்தால் எந்த சிரமத்தையும் கடக்க முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அதன் பிறகு ஆனந்தபுரம் மக்களிடையே அன்பும் ஒற்றுமையும் மேலும் வலுத்தது. கிராமம் மகிழ்ச்சியுடன் வளமாக வாழத் தொடங்கியது.